ஒரு காயினுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்கும். நான் சொன்னது இந்த சைட். ஆனா புரிஞ்சுக்கப்பட்டது அந்த சைடு. ஆக்சுவலா அது வந்து ஒரு வாய்ப்புக்கான ஒரு குரலா தான் இருந்துச்சு அது. மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு அதில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நானுமே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நிறைய பேர் இவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் இது கரெக்ட்டுன்னு ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னன்னா, நான் என்னோட குரல் என்னவா இருந்துச்சுன்னா, சார் இங்க தமிழ்லயும் இருக்கோம் சார். எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்கன்றது தான் என் குரலா இருந்துச்சு. ஆனா அது எப்படி போர்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து ரொம்ப ஆணவம், இவங்க திமிரு, இவங்க எப்படி கேட்கலாம்? அந்த மாதிரி மாறுபட்ட ஐ மீன் எப்பவுமே ஒரு ஒரு காயினுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்கும். நான் சொன்னது இந்த சைடு. ஆனா புரிஞ்சுக்கப்பட்டது அந்த சைடு. ஆக்சுவலா அது வந்து ஒரு வாய்ப்புக்கான ஒரு குரலா தான் இருந்துச்சு அது. ஓகே. ஆக்ட்ரஸாக நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க இது? ஐ ஃபீல் அவங்க சொன்னதுல எந்த இதுவும் தப்பா ஒண்ணுமே அவங்க சொல்லல. அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில 5 வருஷமா இருந்திருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து அவங்க அது பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அண்ட் ஒரு ரினவுண்ட் டைரக்டர் வந்து அப்படி ஒரு ஒப்பீனியன் அவருக்கு இருக்கும்போது எங்களுக்கும் அந்த இந்த ஒப்பீனியன் இருக்கு தான் சொல்றோம். அவ்வளோதான்.